Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங்க்கு கோடு எழுதணும்னா அந்த இடத்துல டெஃபினட்டாக வந்து ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் வரும், சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வரும், அங்கே ஆப்ரேட்டர்ஸும் வரும். ஆப்ரேட்டர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டார் இதெல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ்ஸும் இருக்குது ஸ்டாரும் இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுமா ஸ்டாரை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டிட்டர்மைன்ஸ் விச் ஆப்ரேட்டர் இஸ் எவாலுவேட்டட் ஃபஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுமா இல்லை ஸ்டார் எவாலுவேட் பண்ணுமாங்கிறது தான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தான் அதை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸுக்குன்னு ஒரு ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து BODMAS BODMASன்னு சொல்லுவாங்க. ப்ராக்கெட்ஸ் ஆர்டருங்கிறது வந்து 2^4 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பவருங்கிற சிம்பிள். அடுத்து டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஸோ இதில் வந்து மேலே இருக்கிறது ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது ஆர்டர், அதுக்கப்புறம் இருக்கிற டிவிஷன், ஸோ சப்ராக்ஷன் லோயஸ்ட் ப்ரெசிடென்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் தான் அடிஷனோட ஹையர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் வந்து ஒரே ஆர்டர்னு சொல்லலாம். பட் ஸ்டில் டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அடிஷனும் சப்ராக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஏன்னா ப்ளஸ் மைனஸுங்கிறது சிமிலர் ஆப்ரேஷன். அது சப்ராக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டில் அதை வந்து ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணுவாங்க, அப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டரில் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ எடுத்துக்கங்க, இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு 10 + 2 * 3. இப்போ இதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது ஸ்டார் இருக்குது. எதுக்கு ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ்னால் மல்டிப்ளைக்கு தான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். அப்போ 2 × 3 6. அப்போ 10 + 6 = 16. இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணுங்கிறது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுது. அடுத்தது அசோசியேட்டிவிட்டி. ஸோ இந்த அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ரேட்டர் இருக்குது, அந்த ஆப்ரேட்டருமே சேம் ப்ரெசிடென்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸில் இருக்கலாம், இல்லை ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி அதை கால்குலேட் பண்ணுங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 5 - 3 - 1. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ப்ரெசிடென்ஸ். ஸோ லெஃப்டில் இருந்து ரைட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ 5 - 3 2, அப்புறம் 2 - மிச்சம் இருக்கிற 1 = 1. இதுதான் வந்து ரெண்டு ஆப்ரேட்டர் ஆர் மல்டிபிள் ஆப்ரேட்டர் ஆஃப் சேம் ப்ரெசிடென்ஸ் இருந்துச்சுன்னா கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் என்ன அசோசியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். போஸ்ட் ஃபிக்ஸ்னால் என்னென்ன போஸ்ட் ஃபிக்ஸ் இருக்குது, யூனரி ஆப்ரேட்டர்னா என்ன இருக்குது, மல்டிப்ளிகேட்டிவ்னா என்னென்ன இருக்குது, ஸ்டாரு, டிவைடு, பர்சன்டேஜ், அடிட்டிவ்னா ப்ளஸ்ஸு மைனஸு, ரிலேஷனல்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட்லேருந்து ரைட் கால்குலேட் பண்ணுமா ரைட்லேருந்து லெஃப்ட் கால்குலேட் பண்ணுமாங்கிறத சொல்கிறது தான் இந்த டேபிள். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கடைசியில் இருக்குது பாருங்கள். இதில் ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் ரைட் டு லெஃப்ட். அப்புறம் லாஜிக்கல் அண்டுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். ஸோ அது அந்த ஆப்ரேட்டரை பொறுத்து, ஆப்ரேட்டரோட நேச்சரை பொறுத்து இந்த அசோசியேட்டிவிட்டி மாறும். ஸோ அகைன் ஒரு குயிக் எக்ஸாம்பிள், 2 + 3 * 4. இதே எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். B = 10 / 2 * 5. இந்த இடத்துல டிவைடு ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டிவைடு ஸ்டார் ரெண்டுமே சேம் ப்ரெசிடென்ஸ். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போய்க்கலாம். 10 / 2 = 5, 5 × 5 = 25. இப்படி தான் வந்து இதை கால்குலேட் பண்ணணும்.